ஹாய் கைஸ், எபிசோட ஸ்டார்டிங்லேயே டீம் டிஸ்கஷனை தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்படா முடிப்போங்கிற மாதிரி இருக்கு. முடிச்ச உடனே முதல் வேலையாக கிளம்பணும்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிலேயே எஞ்சி நைஸாக நழுவிடுறா. வந்து பார்த்தா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்க் வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே சரி மழை வருதுல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், அதனால தான் நான் நின்றுட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. தோ பார்த்தா தெரில மழை வருது அதனால தான் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி டேட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணிப்பார்ல, சரி நான் கிளம்புறேன்ட்டு அவர் கொடையை பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொடையில் நனைஞ்சிட்டே போயிட்டு இருக்க. கம்முன்னு தான் இருக்க முடியாதா என்னால் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா குரூப்பில் அவனோட எக்ஸ் இருக்கான்ல, அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் அது இதுன்னு சும்மா போட்டு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நீ இருக்கிறது தெரிஞ்சுதான் அவங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இவ பாவம் நொந்து போய் ஆசையாக டீ குடிக்கலான்னு வந்தவ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவன் எக்ஸ் வேற ஃபோன் பண்ணுறான். பண்ண உடனே ஹீரோயின் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சாரி, இந்த மாதிரி குரூப்பில் நீ ஃபோட்டோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், நீ எதுவும் கஷ்டப்படாதுங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்யூட்டான பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் என்னதான் இருந்தாலும் எக்ஸில் நினைப்பு இருக்கும் போல அப்படியே சோகமாக சொல்லிட்டு இருக்கா. சரி இது ரொம்ப பெரிய முடிவில்லைன்ட்டு இருக்க. ஹீரோயின் ஆமாம் ரெண்டு பேரும் நல்லா இருங்கிற மாதிரி சொல்லிடுறா. டக்குன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அவ கூட இப்பெல்லாம் இல்லையன்ட்டு சரியான கஷ்டமாயிடுது. வழங்க போல என்ன அந்த ஏஐ யூஸ் பண்ணுவாள். டக்குன்ட்டு அந்த டைமிங்கை பார்க்குறா. மறுபடியும் அந்த ஏஐக்குள்ளே போயிடுறா. போன உடனே இவ பாட்டுக்கு சோகமாக உட்காந்துட்டு இருக்க. இது நம்ம பிளேயரும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு மனசு கஷ்டமாயிடுது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவளுக்கு லாஸ்ட் பிரேக்கப் நடந்திருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வந்திருக்கும். இவ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினுக்கு மனசே தாங்கியிருக்காது. என்ன நீ சொல்ல வந்துட்டு இருக்க, நீ ஏன் இப்படிலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கோவத்தில் போயிட்டு இருப்பா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நீ விடுற மாதிரி இருந்தால் ஒட்டுக்கா விட்டுரு, இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்காதுன்ட்டு இவ சொல்ல ஒரே அவள் கையை விட்டுருப்பான். இதுலேயே தெரியுது அவன் ஹீரோயினை எவ்வளோ இது பண்ணியிருக்கான்ட்டு. நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்க வேண்டாம் அந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இதெல்லாம் நினைக்கிறியா, இதெல்லாம் நான் ஈஸியாக எடுத்து பண்ணிருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா நீ நம்புறியோ இல்லையோ நம்ம ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகாது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் ரெண்டு பேருமே சொல்லிக்கல, அவ்வளோதான் வித்தியாசம்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சொல்லியிருப்பான். ஹீரோயினுக்கு அன்னைக்கு மனசே உடஞ்சி அழுதுட்டு இருப்பா. அன்னைக்கு அவள் அழுதுதான் அதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சிருக்கவே மாட்டா. அது எல்லாத்தையும் நினைக்கும் போது இப்போ கூட அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வேணும்னா என் மேலே சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அவள் மனசில் அப்படியே சாஞ்சிட்டு இருக்க. நீ எதுவாக இருந்தாலும் சரி கவலைப்படாத நான் இருக்குங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட டேட் போனதான் ஞாபகம் வந்திருக்கு. ரெண்டு பேரும் கையை பிடிக்கவே அவ்வளோ வைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மலையில் ஒன்றா நனைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லாம் சாப்பிடும்போது கூட ஒரு டைம் கூட நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகும்ல நினச்சிருக்கவே மாட்டா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படியோ மாறிடுச்சு. அவன் மிலிட்ரி போகும்போது கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கப்பிள்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் நம்ம எண்டிங் வர வரைக்குமே யாருக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாதுல்ல. நம்ம மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் தான். ஒரு காலத்தில் நம்ம நடந்தது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படி நடந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்திருக்கும். ஹீரோயினுக்கு அவன் கூட இருந்தது எல்லாமே நினைவுக்கு வருது. பட் லாஸ்ட்டில் போக போக தான் ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து ரெண்டு பேரும் எப்படி மாறினாங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அப்பயும் அந்த சண்டையெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பேரும் நல்லா இருந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு முழிக்கிறா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்ட்டு பார்த்தா ஸ்டாப்பே வந்துருச்சு. இவ தூங்கிட்டு இருந்திருக்கா. அப்போ ஸ்டார் வேற அங்கே போயிருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல உனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டுக்குள்ளையாட்டு இருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே சன்செட் ஒரு பக்கம் வால் நட்சத்திரம் ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நம்ப முடியல, அவ்வளோ சந்தோஷம். நாளைக்கு நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், ஆனால் நீ என்ன மறந்துடுவியா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நான் மறப்பேன், எனக்கு உன்னோட எல்லா மெமரி இம்பார்ட்டன்ட், அதனால நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பேன், ஏன்னா நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தது சொல்லலை, நம்ம கடைசியாக எப்படி பிரிஞ்சோம் அதையும் ஞாபகம் வச்சுப்பியான்ட்டு கேட்டுருக்க. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், உன்னை மொத்தமாக நான் ஞாபகம் வச்சுக்குவேங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் எக்ஸ் அப்படி சொல்லலை, இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீ அதுக்குள்ளே நெகட்டிவாகவே பேசுகிறேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட உங்கள் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைவடைவுகிறது மாதிரி ஒரு போர்டு. இப்போவும் போயிட்டியா, ஏண்டா எனக்கு மட்டும் நடக்குது, நான் வச்ச கண்ணி வெடியெல்லாம் வெடிக்குதே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து அழுதுட்டு இருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பேக் வேற முடிஞ்சிருச்சு, நீ என்னடா பண்ணுறதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நொந்து போயிட்டா. சரி இன்னொரு டைம் வேற டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்து விட்டு போனால் பாவம் அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறா, மீட்டிங் நடக்குது. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவளோட நினப்பு ஃபுல்லாமே அவன் போயிடுப்பான்ல அவன் மேலேயே தான் இருக்கு. இன்னொரு டைம் மீட் பண்ண முடியாதான்ட்டு பாவ புள்ள நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மேனேஜர் எதனா கேள்வி கேட்டால் கூட நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியல, அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கல. அவரும் எதுவுமே கண்டுக்கல. சரி சரின்ட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவார்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயினையும் பார்க்கையே ஒரே டீமில் போட்டு விட்டுறாங்க. போய் அத்தனை பேத்துக்கு நடுவில் இவன் கிட்ட தான் மாட்டணுமாங்கிற மாதிரி அவளுக்கும் இருக்கு. அப்புறம் எல்லா பார்ட்டிக்கு போய் சாப்பிட்டு இருக்கும்போது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி ஜட்ஜிங் ஷோக்கு ஹீரோயின் பார்க் கூட பண்ணணும் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் தான் யாருமே பாய் ஃப்ரெண்டையே மீட் பண்ணுறது இல்லைல்ல, அதனால இன்னொருத்தவங்களை மீட் பண்ணலாம் தான் என்னன்ட்டு
எல்லாரும் ஹீரோயினுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அதுவும் கரெக்டு தான், நீ ட்ரை ஏன் பண்ணக்கூடாதுன்னு இருக்க. ஹீரோயினுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்குள்ளே ஜாலியாக டேட்டாக சுற்றுவேன். எனக்கு ஒரு ஆளை தெரியும் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவள் காட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு உள்ள ஆர்வமாக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கல. தோ பாரு எப்படி இருக்கான்ட்டு பிள்ளைகளாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் நிஜமாலுமே சூப்பராக இருப்போல, ஹீரோயின் எனக்கும் காட்டுங்க அப்படின்ட்டு இருக்க. இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு போட்டு விட்டுறான். ஹீரோயினுக்கு ஆமாம் அன்றைக்கி கூட டேட்டிங் போகிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் இதுக்கு ஃபோட்டோன்னு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் மறைச்சிட்டான்ட்டு. இல்லை அதெல்லாம் நான் ஒரு டைம் தான் போனேன், அதுக்கப்புறம் நான் பேசுறதே இல்லைன்ட்டு தான் சாமி கும்பிடணுங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் சரி சரி விடுங்க, அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததுன்னு இருக்க. அப்போ நீ டேட் பண்ணிட்டு இருந்தானே, இப்போ நீ பார்க்க மாட்டல அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வர ஆப்ஷனும் போகிற மாதிரி இருக்கு. இவகிட்ட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி நான் டேட்டே பண்ணல வேண்டான்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இருந்த பொண்ணு நான் இப்போ டேட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், இங்கே ஃபோட்டோ காட்டு அப்படின்ட்டு அந்த அழகான பையனை அவசரம் விட்டுட்டு போக ஹீரோயினுக்கு சரியான காண்டு கொலை வெறியில் பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம பார்க்க. ஆனால் அவர் ஸ்கூலாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக எல்லாருமே முடிஞ்சு வெளியே போயிடுறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பாஸ் இன்னொரு ரவுண்டு வாங்க போகலான்னு சொல்ல எல்லாரும் கரெக்டாக எஸ்ஐ வந்துடுறாங்க. வந்தோடனே நடந்து போயிட்டு இருக்கும்போது இல்லை உங்கள் பர்சனலை முன்னாடி கொண்டு வந்துட்டேன்னு தப்பாக்கி இதை எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன், நான் இவ்வளோ சீரியஸ் ஆகணும்னு தெரிலன்னு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு ஹீரோயின் அப்போ மூடிட்டு இருக்க வேண்டியதானுங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கா. சரி இன்னொரு டைம் இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகலான்ட்டு புக் பண்ணியிருக்காங்க டாக்ஸி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. சரி அப்படின்ட்டு டாக்ஸி வந்துருச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. பார்க்கும் பார்த்தீங்கன்னா சரி நான் போகிறேன் நீங்கள் பார்த்து வாங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கு போயிடுற ஹீரோயின் போக, ஆனால் அவள் உள்ளே போன டாக்ஸி பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கே போகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அட கொலகார பாவி பையிலே, முன்னாடியே சொல்லி தொடச்சிருக்கலாடா பார்க்குன்ட்டு அவள் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. பார்க்கு ஜம்முன்னு போயிட்டாரு. வீட்டுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னொரு டாக்ஸி பிடிச்சிட்டு 12 மணிக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணுறது என் வாழ்க்கையே இப்படி போதேன்ட்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இன்னுமே அந்த காமிக் சீரியஸ் வந்து டாப்பில் இருக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறா. அவளுக்கு இருக்க ஒரே ஆறுதல் இதுதான். கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. அப்போ கரெக்டாக அவள் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ண என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு இந்த மாதிரி டின்னர் இருக்குது நீ வருவதானே அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குற. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு தெரியாமல் ஒரு பையனை நாங்கள் வேற அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீ வா எதுனா நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு உள்ள ஷாப்பிங்க்கு போயிருக்கா. ஆனால் மாலுக்கு போனால் ஒரே கூட்டம். என்னடான்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அது அந்த ஏஏ கேம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு. பட் கூட்டம் ஃபுல்லாக சூப்பராக நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ச்சே எவ்வளோ பெரிய சக்ஸஸில் அப்படின்ட்டு அவளுக்கு அதை பார்க்கும்போதுலாம் அவ்வளோ ஆசையாக இருக்க. அந்த ஓனரும் வந்து நீங்கள் வேணால் உள்ளே வாங்கலை நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆக்சுவலாக வேறு ஒரு ஷாப்பிங்க்கு வந்தேன், டைம் இருந்தால் கண்டிப்பாக வரேன்ட்டு ஹீரோயின் அவாய்ட் பண்ணுறா. எப்படியோ இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு தெரிலன்ட்டு இருக்க. ஆமாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் ரியல் டைப் தான் டேட் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்க. ஏன் நீங்கள் அதில் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு இருக்கும்போது எனக்கு என்னமோ ரியல் தான் சூப்பர்னு தோணுது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் தெரியாத விளையாட்டு நழுவி பேசிட்டு சரி நான் கிளம்புறேன்னு போயிட்டு இருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் ஃபுல்லாகவே அந்த ரீலுக்கு தானே மூழ்கி இருக்கா. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு கூப்பிட்டு என்னடி சீக்கிரமாக வருவியா, எனக்கு ஒரு பேர் இருக்காங்க பட் உனக்கு தான் இல்லை, நீ அந்த பையன் கூட தான் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீ ஏதோ கோச்சிக்காமல் வந்துடுவேல்ல, பாவம் உன்கிட்ட சொல்லாமல் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துருந்தா கோச்சிக்காதுன்னு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியே லெவலுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல கலக்கலா போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஃப்ரெண்டு நாளைக்கு எதுனா சொதப்பிடுவாளான்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் டைம் ஆச்சு அவளை காணுன்ட்டு எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. என்னடி வந்துருவாள் அப்படின்ட்டு அன்னைக்கு வெட்டிங் நடந்துச்சுல அந்த பொண்ணு தான். அவங்க ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் கூட்டிகிட்டு வரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹீரோயினாவே வந்துட்டா. வந்த உடனே கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸே ஆச்சரியப்படுறாங்க நீ ஆடி இது அப்படின்ட்டு. நானே தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆசையாக உள்ளே போயிட்டு இருக்க. அங்கே எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க ஹீரோயின் மேலே. 2 பேரும் அவங்க 2 பையனும் எப்படி சேர்த்து வைக்க முடியுமோ அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா நல்லவனாக தான் இருக்கான். ஹீரோயின் இருமனா தண்ணி எடுத்து கொடுக்கறது ஜூஸ் ஊற்றுறதுன்ட்டு நல்ல ஜென்டில்மேனாகவே தான் இருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடும் போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் டர்ன் வந்தால் கூட அந்த பையன் வாங்கி பெனால்ட்டி ஏற்றுக்கிறான். ஹீரோயின்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது அந்த பையன் கேர் பண்ணுறது என்ன, எதுனா சிந்தனா எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விடுறது என்ன அப்படின்ட்டு நல்லாவே ஜென்டில்மேன் டைப் மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோயினும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்துட்டு இருக்கான். நான் கொஞ்சம் ஷை தான் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மீட் பண்ணலாமா அப்படின்னு அந்த பையன் கேட்க ஹீரோயின் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஷெடியூலில். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போவே செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்ல முடியாதா அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்கன்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கோன்ட்டு இருக்க. இல்லை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஏன்னா எல்லாருமே சரி அடுத்த டைம் மீட் பண்ணலாங்கிற மாதிரி ஹோப் கொடுத்துட்டு கடைசியில் வேண்டான்ட்டு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கன்ட்டு இருக்க. இல்லை நீங்கள் என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட ஆப்ஷனை கன்சிடர் பண்ணும்ல, ஒப்பீனியன் எப்பவுமே உங்களுதான் மட்டும் இருக்கக்கூடாதுல, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்களும் சொல்ல முடியும், நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு அவள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறா. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ லவ் ஃபீலர் ஆன மாதிரி பாரில் உட்காந்து ஃபுல்லாக சோஜுவாக குடிச்சிக்கிட்டு இருக்க. அவன் மனசில் இருக்கிற பாரமே தீரல. என்னதான் நான் நினச்சிட்டு இருக்கேன், டேட்
பண்ணுறதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை, அப்புறம் எதுக்கு நான் டேட்டிங் போகணுன்ட்டு பாவம் ரோட்டில் வழி தெரியாமல் அப்படியே குடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. காலில் முள் அது கல்லுன்ட்டு எல்லாமே குத்துது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ வர மாதிரி இருக்குது. கரெக்டாக அது பூவா மாதிரி மாறுது. அந்த பூக்கு நடுவில் நம்மளால் இருக்கான்ல அவன் வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு இன்னோ அப்படின்ட்டு அவனை பார்த்தோன்னே நம்ப முடியல. அப்படியே ஷாக்காய் நீ எப்படி இங்கே வந்தங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கா. சிக்னல் போட்டிருக்கான், அது கூட தெரியாமல் நம்ம ஹீரோயின் இரு நான் வந்துடுறேன்ட்டு ஓடி போயிட்டு என்ன நல்லா இருக்கியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சிரிச்சுட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. ஊரில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி என்னடா இது பைத்தியம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியிலே அவள் பேசிட்டு இருக்கிறது இந்த போஸ்டர் கிட்ட. இப்போ தான் நம்ம ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா அவன் இல்லாமல் இருக்க முடியலங்கிற மாதிரி ஆயிடுது. அவள் எதனா பேக்கேஜ் எல்லாம் போடலாமான்னு கேட்டால் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா கேட்டிருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இவ்வளோ ஃபஸ்ட்டு வேண்டான்னு டிசைட் பண்ணிடுறா. ஆனாலும் அவள் யோசிக்கிறா, ஒரு வேளை ரியலாக நம்ம டேட் பண்ணோம்னா ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்கு ஹோட்டலு டின்னருன்ட்டு எல்லாத்துக்கும் அவ்வளோ செலவாகல. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தானே இருக்குது. பேசாமல் ட்ரை பண்ணாதான் என்ன, இது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதா என்ன அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேவும் பண்ணிடுறா. பண்ண உடனே ஃபுல்லாக ஆசையாக நம்மளால் பார்க்கலான்ட்டு கண்ண மூடிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி உள்ளேயும் போயிடுறா. போகும்போது வழக்கம் போல் இவளோட வீடு இருக்குது, முழிச்சு பார்க்குறா. புதுசாக வேற இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வீடு செமையாக தான் இருக்குது. என்னென்ன போய் பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பால அந்த ஃப்ரீ ட்ரையல்லாம் இல்லாமல், அதனால இந்த வீடே அவளுக்கு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம், உங்களோட மன நிம்மதிக்காக தான் இந்த வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம்ன்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அதை விட சூப்பராக இருக்குது. பட் வீடை சுற்றி காட்டுறாங்க பாருங்கள், அதில் ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு ரியல் லைஃபையே அடித்து நோத்துற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தான், நீங்கள் எப்போ வேணுமோ போட்டுக்கலான்ட்டு அந்த ஒரு பக்கம் ஹாலை போய் பார்க்குறா. ஹாலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெட்ரூவாக மாறுதுன்ட்டு எல்லாமே திரும்பி பார்க்குற ஃபுல்லாக ஆச்சரியமாகவே தான் இருக்குது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ஒர்த்துடாங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்ட்டு சொடக்க போடுறா பாருங்க, அப்படியே மாறிக்கிட்டு இருக்க. அவள் ஆச்சரியப்பட்டு அப்படியே திருத்து போய் நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்க. ஆமாம், ஆனால் நான் இங்கே தேடி வந்தது இதெல்லாம் பார்க்குறக்கு இல்லை, நான் என்னோட ஆளோட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்குதாங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க. அது நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்னன்னா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்திருக்கீங்களே அதனால உங்களுக்கு ஒரு வேறு பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கும், நீங்கள் ப்ரீமியமில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் ஆஃபர் போட முடியும்னு இருக்க. ஏண்டா மாதம் 30,000 ரூபாய் யாராச்சும் இதுக்கு கட்டுவாங்களான்ட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது நீங்கள் மறந்துடாதீங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ஏன் ஒருத்தவங்களே டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பிடிச்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் டேட் பண்ணிக்கலாம், இங்கே யாருமே உங்களை எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. அப்புறம் என்னன்னு இருக்க. ஹீரோயினுக்கு இதுவும் யோசனை மாதிரி தான் தெரியுது. ஆமாம்ல, நம்ம யாரையுமே எதுவும் சொல்ல போகிறது இல்லைன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகிறா. ஆனால் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஓ இப்போ நான் ஏர் ஹோஸ்டஸாக இருக்கேனான்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறா. உள்ள ஃபுல்லாக மக்களாக இருக்க. இவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்படியே பொதுவாக சேவை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரினர் வந்துருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ஆசை, ஓ இந்த டைம் ஃபாரினரா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இருக்க. அவன் கையை வேற பிடிக்கிறான். பிடிச்ச உடனே என்னடா நீ அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அழகா இருக்குன்ட்டு கண்ணடிச்சிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, இந்த டைம் இவன் தானா அப்படின்ட்டு. போகும்போது அவனை பார்த்து வலியுறது என்ன, உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை சாக்லேட் வேணுமா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கிட்ட கூப்பிடுறான். போன உடனே இவளும் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இவ சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டுட்டு கேட்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சி கண்ணை எடுத்து நிட்டுறான். அப்படியே இருங்க இல்லைனா இவ்வளோ ஷூட் பண்ணுவேன்ட்டு இருக்க. வந்தவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லை தீவிரவாதி. ஆனால் இப்போ ஒருத்தர் அடிச்சு நிறுத்திட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான் ஹீரோ. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவனை தான் நம்ம ஹீரோயின் இந்த எபிசோடில் சூஸ் பண்ணணும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அவனுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இவர் தொட்டாலே பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கா. அந்தளவுக்கு இவளுக்கு சூப்பர் பவர் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கெல்லாம் அந்த தீவிரவாதி மடக்கி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு கிட்ட வந்து உட்காந்து நீங்கள் ஓகே தானே அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சில் ரத்தம் வருது. நீங்கள் புது டேட்டை மீட் பண்ணிட்டீங்கன்னு இருக்கு. ஆனால் புது டேட்டு போலீஸுங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அங்கே எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு எப்படியோ அமைதியாக இருங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்க. தீவிரவாதிகள் இன்னும் சுற்ற மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா சுடுறவனாட்டே வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு டைமும் அவள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே போனாலும் இவளை தான் பிடிக்கிறானுங்க, இங்கே வந்தாலும் இவளை தான் பிடிக்கிறாங்கன்ட்டு ஹீரோயினை தான் படையகதியாக வச்சு எல்லாம் விளையாடிட்டு இருக்க. ஹீரோயின் மூஞ்சியில் ரத்தம் வேற தெரிச்சிருது. அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் எனக்கு இந்த விரலில் ரத்தம் வந்தாலே ஆகாது, நான் கிளம்புற டாட்டான்ட்டு ஒரே ஐடியாக ஓடிடுறா. நம்ம ஹீரோயின் ஓடினதுக்கப்புறம் இப்போ முடிச்சு பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஐயோ இங்கேயும் நான் தான் கொல்லப்பட போகிறேனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஹீரோயின் என்ன டேட்டை கண்டுபிடிச்சாலா இல்லை அவனை கண்டுபிடிச்சாலா இல்லை யாரை தான் பிடிச்சான்ட்டு ரொம்பவே காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.